students, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல சூப்பரா ஒரு ribbon flower மேக் பண்றது எப்படி அப்படினு பார்க்க போறோம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆர்கன்ஸா ribbon எடுத்துக்கிறோம். சிம்பிளான டிப்ஸ் மூலமா உங்களுக்கு இத வந்து நம்ம எங்கேயுமே அட்டாச் பண்ணலாம். Dressல கூட நம்ம ப்ளவுஸ்ல சுடிதார்ல இந்த மாதிரி எந்த Dressலயுமே அட்டாச் பண்ணலாம். அது மட்டும் இல்ல நம்ம இத வந்து ஹேர் கிளிப் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பார்க்குற மாதிரியே சேம் மெஷர்மென்ட்ல நம்ம இத வந்து எடுக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ ஸ்கேல் எடுத்துர்க்கேன். அதை எடுத்து அப்படியே ரோல் பண்ணுங்க. ரிப்பனோட சைஸ் நான் எவ்வளவு எடுத்துர்க்கேனா 1 மீட்டர் லெந்த் எடுத்துர்க்கேன். ஒரு பூ மேக் பண்றதுக்கு ஃப்ளவர் மேக் பண்றதுக்கு 1 மீட்டர் நமக்கு தாராளமா போதும். ரொம்ப டைட்டா சுத்த வேண்டாம். ஓரளவுக்கு ஃப்ரீயாவே சுத்துங்க. ஏனா சேம் மெஷர்மென்ட்காக தான் நான் இந்த ஸ்கேல் எடுத்துர்க்கேன். இதுக்கு பதிலா ஏதாவது கார்ட்போர்ட், கார்டு எதனால நீங்க எடுத்துக்கலாம். நீங்க பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டு லைட்டா அப்படி ஃப்ரீ பண்ணி வெளிய எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா மெஷர்மென்ட் சேஞ்ச் ஆகாம இருக்கணும். அதுக்காக ஒரு ஹெட் பின் போட்டுக்கோங்க. ஹெட் பின் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு அப்புறமா நம்ம இத சேம் மெஷர்மென்ட்காக கட் பண்ணி தான் எடுக்க போறோம். எப்படி கட் பண்ண போறோம்னா இந்த சைடும் இந்த சைடும் கொஞ்சம் கட் பண்ணி கர்வ்ட் சைஸா நம்ம ஷேப்பா கொண்டு வர போறோம். நீங்க பாருங்க எப்படி கட் பண்றோம்னு இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கட் பண்ணனும் அப்படினு எதுவுமே கிடையாது. நமக்கு ஒரு கர்வ்ட் பெட்டல் ஷேப் வரணும். சோ அதுக்காக மேனேஜ் பண்ணி லைட்டா இந்த பக்கமும் இந்த பக்கமும் கட் பண்ணி விட்டாலே போதும். ரெண்டு பக்கமும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கர்வ்ட் ஷேப் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும்னா ஒரு நீடில்ல த்ரெட் போட்டு எடுத்துக்கோங்க. ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டு நம்ம இத வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு சூப்பரான ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க பெட்டல் ஷேப்ஸ் வந்து இப்படி இருக்கு. இது பெட்டல்ஸ் கரெக்ட்டா இருக்குமானா நம்ம ஃபைனலா ஹீட் பண்ணி விடுவோம். அப்ப கரெக்ட்டா வந்துரும். நீடில்ல த்ரெட் போட்டு எண்ட்ல நாட் போட்டு எடுத்துட்டேன். ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டே வாங்க. ஒரு கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல உங்களுக்கே தெரியக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ்ல போட்டுட்டே வாங்க. ரிப்பன் ஃபுல்லா நம்ம அப்படி போட்டு ஃபைனலா நமக்கு ஃப்ளவர் பார்க்க சூப்பரா இருக்கும். நம்ம Dressல இத வந்து அட்டாச் பண்ணனும்னா டைரக்ட்டா நம்ம ஸ்டிட்ச் பண்ணி அட்டாச் பண்ணிரலாம். இல்ல கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டிட்ச் பண்ணி அட்டாச் பண்ணிரலாம். ஹேர் கிளிப்ல பண்ணனும்னா கீழ ஒரு வேட் ஷீட் அல்லது கேன்வாஸ கீழ கொடுத்து அதுல ஸ்டிட்ச் பண்ணி நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஹேர் கிளிப்ல எல்லாம் எப்படி அட்டாச் பண்ணனும்னு சொல்லி தந்திருக்கேன். அந்த மாதிரி அட்டாச் பண்ணிரலாம். ரொம்ப ஈஸியா சிம்பிளா ரொம்ப வேகமா பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளவர் தான் இது. டைம் ரொம்ப கம்மியான டைமே நமக்கு போதும். இப்போ நான் 1 மீட்டர் எடுத்துர்க்கேன். நீங்க இதுக்கு 3/4 மீட்டர், 1/2 மீட்டர் கூட எடுத்துக்கலாம். நமக்கு நிறைய கேதர்ஸ் வேணும் அப்படினா நம்ம வந்து 1 மீட்டர் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு கம்மியாவே போதும் அப்படினா நீங்க வந்து 1/2 மீட்டர் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இத வந்து நம்ம சாட்டின் ரிப்பன்ல மேக் பண்ணலாம். கிளாத் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பண்ணலாம். கிளாத் ட்ரை பண்ணும்போது ரா எட்ஜஸ நல்லாவே நம்ம வந்து ஹீட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இதுலயுமே நம்ம ஃபைனலா ரா எட்ஜஸ ஹீட் பண்ணி விடுவோம். உங்களுக்கு சொல்லி தரேன். சாட்டின் ரிப்பன்ல மேக் பண்ணும்போது சேம் ப்ரொசீஜர் தான். ஆல்ரெடி நம்மகிட்ட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ், ஃப்ரீ ஆரி கிளாஸ், ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ், பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நீங்களும் அத பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினு சொல்லி நினைச்சீங்கனா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை कांटेक्ट பண்ணுங்க. ரொம்ப கம்மியான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல ரொம்ப புரியுற மாதிரி சிம்பிளா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே இடத்துல கத்துக்கணும் அப்படினா நம்ம கிளாसेस உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி பண்ணனும், எதுக்காக பண்றோம், ஷார்ட்கட்டா புரியுற மாதிரி நிறைய இடத்துல கிளாஸ் கத்துக்கிட்டவங்க கூட அங்க ப்ராப்பரா கைட் பண்ணாம இன்கம்ப்ளீட்டா அவங்க வந்து வந்தவங்க கூட நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படினு சொல்லி அவங்க இன்னைக்கு அவங்களுக்கே ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தவங்க ஸ்டிட்ச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கைட் பண்றோம். சோ உங்களுக்கு கூட டெய்லரிங்க ப்ராப்பரா கத்துக்கணும், ஆரிய ப்ராப்பரா கத்துக்கணும். பேபி ஃப்ராக் காம்போசிட் கோர்ஸ் அது வந்து பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்ல சீம்லெஸ் ஃபினிஷிங்ல அந்த கிளாसेस வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஃபினிஷ் பண்ணனும்னு. சோ நீங்களும் ஜாயின் பண்ணனும்னா சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்குற ஒரே ஃபீட்பேக் என்னன்னா உங்களோட கிளாसेस எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் எங்களுக்கு எந்த டைம்ல வேணாலும் இந்த கிளாसेस நாங்க கத்துக்குறோம்.
எங்களுக்காக நீங்கள் வந்து எந்த நேரத்தில் டவுட்டு கேட்டால் கூட கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட கிளாஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த யூசர் ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் எல்லா கிளாஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குமானா சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கிளாஸஸில் அதை கொடுக்குறோம். வெளியே போய் கற்றுக்க முடியாமல் இருக்கிற உமன்ஸ்க்காகத்தான் இந்த ஒரு ஸ்கீமை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். வீட்டிலேருந்தே அவங்களுக்கு இருக்கிற நேரத்தில் ஃப்ரீ டைமில் அவங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், ஸ்கூலில் ஸ்டடீஸில் இருக்கலாம், இல்லைனா பேபி கேர் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் அவங்க கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக கற்றுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாமே வச்சுருக்குறோம். ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணுன்னா சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டீட்டெயில்ஸ் சொல்லி கேட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தால், கிளாஸ் பற்றின டவுட்டு, கோர்ஸ் பற்றின டவுட்டு ஏதாவது இருந்ததுன்னா கூட எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லுமே ரன்னிங் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். 2 or 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டைம்ஸ் நாட் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்மளோட ஃப்ளார் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது. நம்ம எண்டை வந்து ஹீட் பண்ணி விடணும். அதை பற்றி தான் நம்மளோட ஒர்க்கு. நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா எண்டையும் ஒருக்க லைட்டாக ஹீட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டா போதும். ஹீட் பண்ணுறதுக்காக கேண்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அல்லது லைட்டர் எடுத்துக்கோங்க. நான் கேண்டில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளாரை பாருங்கள், ரா எட்ஜஸ் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த இடத்துல லைட்டாக ஹீட் பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம். லைட்டாக கிட்ட கொண்டு போகும்போதே அது எல்லாமே ஹீட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப லைட்டாக, ரொம்பலாம் பண்ணாதுங்க. லைட்டாக பண்ணும்போது அது உங்களுக்கு ஹீட் ஆகுறது தெரியும் கிட்ட கொண்டு போகும்போதே. அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப பண்ணணுன்னு கட்டாயமே கிடையாது. நம்ம அந்த ரா எட்ஜஸ் மட்டும்தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். எதுக்காகனா ஃப்யூச்சரில் நமக்கு எந்த காரணத்தை கொண்டும் ரா எட்ஜஸ் அதுலேருந்து த்ரெட் வந்து நமக்கு வெளியே வரக்கூடாது. அதுக்காக மட்டும் தான் இந்த ப்ராசஸ். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், கொஞ்சமாக பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கிட்ஸை கிட்ட வச்சுட்டு இந்த வேலையை பண்ண வேண்டாம். நீங்களும் ரொம்ப பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கையிலையோ இல்லை உங்களுக்கும் ஏதாவது டேமேஜ் வர மாதிரியும் இதை பண்ண வேண்டாம். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ கேர்ஃபுல். பண்ணுறேங்கிற பேரில் நமக்கு கஷ்டம் வர மாதிரி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம மேக் பண்ணியிருக்கிற ஃப்ளார் வந்து எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஹீட் பண்ண இடம் தான், நல்லாவே ஹீட் பண்ணேன், அதனால தான் அப்படி தெரியுது. இது வந்து நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா போதும். அப்படியே நம்ம கீழே விட்டு மேலே விட்டு ஆல்ரெடி நிறைய இடத்துல ஸ்டிச் பண்ண சொல்லி தந்திருக்கிறேன். சேம் மெத்தடு தான். மேலே வந்து ஒரு ஸ்டோன் மட்டும் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? எப்போவுமே நம்ம இப்படி பண்ணும்போது மேலே ஒரு ஸ்டோனை கொடுத்து நீங்கள் வந்து இதை ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் ஸ்டிச் பண்ணோன்னா அப்படியே ட்ரெஸ்ஸில் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணால் போதும், இல்லை கட் பண்ணிட்டா போதும். இது ஒரு ரிப்பன் தான், சர்க்கிளாக நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணுங்கள், வேக்ஸ் ஷீட் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிப்பன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரா எட்ஜஸை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தைக்க போகிறோம். ஹேண்ட் நீடில் வச்சு எந்த அளவுக்கு உங்களால் ஸ்ட்ராங்காக தைக்க முடியுமோ அந்த மாதிரி சென்டர்லேருந்து கொடுத்து தைச்சிக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு சைடு சப்போர்ட்டுக்காக மட்டும் தான் நம்ம இதை வந்து தைக்கிறோம். க்ளூ போட்டு கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட இஷ்டம் மட்டும்தான். இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. இந்த ஸ்டோனையுமே வச்சிடலான்னு நினைக்கிறேன். வந்து இது அப்படியே நாட் போட்டு அப்படியே இது மாதிரி கம்மை போட்டு அட்டாச் பண்ண போகிறேன். இந்த B7000 க்ளூ மட்டும் அட்டாச் பண்ணிக்க எப்போவுமே வந்துட்டா ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எந்த ஒரு இடத்துலையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த B7000 க்ளூ மட்டுமே போதும்.
நீங்கள் இப்படி மேக் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸில் கொண்டு ஒட்டிக்கலாம், விழாது. B7000 க்ளூ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கேயும் க்ளூ போட்டு ஸ்டோன் அட்டாச் பண்ணுறேன். க்ளூ போட்டதும் ஸ்டோனை வைக்காதுங்க, ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு வைங்க. க்ளூ போட்டாச்சு, ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோனை வச்சிட்டோன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் உடனே வச்சிங்கன்னா ட்ரை ஆகாது, அது ஒட்டாத மாதிரி அந்த ஃபீல் வரும். கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா ஸ்டோனை வைங்க. டூ செகண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கன்ஸா ரிப்பன் ஃப்ளார் மேக் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளார் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் நியூவாக ஒரு மாடலோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.